ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முத்து மேக்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரிக் சாப்டர் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோஸ் இருக்கு இல்லையா, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசிக் தீட்டா, சீக்கண்ட் தீட்டா, காட் தீட்டா, அதோடைய டேபிள் வந்து நிறைய பேர்த்துக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியல. அதனால நிறைய பேர்த்துக்கு மார்க் அஃபெக்ட் ஆகுது. அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்கிறது சில ட்ரிக்ஸ் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் மேக்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய ஃபிங்கர்ஸ் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இது நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வாங்க. இதை ஃபஸ்ட்டு இந்த ஃபிங்கர் வந்து 0, இது 1, இது 2, இது 3, இது 4னு மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட்லேருந்து 0, 1, 2, 3, 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 0 அப்படிங்கிறது 0 டிகிரி, 1 அப்படிங்கிறது வந்து 30 டிகிரி, 2 அப்படிங்கிறது 45 டிகிரி, 3ங்கிறது 60 டிகிரி, 4ங்கிறது 90 டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ரேடியன்ஸில் நம்ம சொல்லும்போது 0 டிகிரி, π/6, π/6, அதுக்கப்புறம் 5 விட்டுருங்க, π/4, π/3, π/2. ஸோ 0ல் ஆரம்பிக்கணும், π/6 எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் 5 விட்டுட்டு π/4, π/3, π/2. இது ரேடியன்ஸில் சொல்லக்கூடியது. டிகிரியில் சொன்னோம்னா 0, 30, 45, 60, 90. அதோட வேல்யூஸ் எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்லியிருந்தோன்னா 0, 1, 2, 3, 4. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி ட்ரிக்ஸு ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டேபிள் வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போவுமே நீங்கள் மறக்க முடியாது. அது இல்லாமல் எக்ஸாமுக்கு டைமில் வந்து இதை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் எக்ஸாம்களில். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 0, 1, 2, 3, 4ன்னு சொன்னீங்களா, எல்லா இதுக்குமே இப்போ 0, 1, 2, 3, 4ன்னு சொல்லியிருப்பேன். இதை வந்து 0 டிகிரி, இது 30 டிகிரி, இது 45 டிகிரி, இது 60, இது 90ன்னு சொல்லியிருந்தேன். இதே ரேடியன் சொல்லும்போது இது π/6, இது π/4, 5 விட்டுட்டு 4 போடுங்கன்னு சொன்னேன். அடுத்து π/3, இது π/2. இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த மாதிரி 0, 1, 2, 3, 4ன்னு இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வரமா ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் /2 அப்படின்னு காமனாக ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நியூமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. நியூமினேட்டர் மட்டும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. இப்போ ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட். இப்போ 0க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 0/2. அதே மாதிரி 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 1 தான், அது 1/2. ஒரு ரூட் 2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது எப்படி பிடிக்கலாம்னா, இந்த ரூட் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா √2 × √2 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஏன்னா இப்போ √2 ஹோல் ஸ்கொயருங்கிறத √2 × √2 போகும்போது நமக்கு ஆன்சர் 2ன்னு வருது இல்லையா. அப்போ இங்கே √2 வந்தனால √2 × √2 போட்டு இந்த √2 என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த √3 அப்படியே வச்சுங்க /2ன்னு. இந்த √4ங்கிறது 2²/2ன்னு போட்டு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 2/2ன்னு வரும். அப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 1. அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 0/2னா 0 தான், அடுத்து 1/2 தான். அதே மாதிரி இந்த √2 கேன்சல் ஆச்சு 1 இருக்கும். அப்போ 1/√2, √3/2 அப்படியே வச்சுக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1, இவ்வளோ தான். ஸோ அப்போ 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நோட்டில் சைடில் எழுதி வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் காமனாக எல்லாருமே 2 போட்டுடுங்க. நியூமினேட்டர் எல்லாமே 0, 1, 2, 3, 4ன்னு ஒவ்வொன்றுக்குமே ஸ்கொயர் ரூட் கொடுத்து இந்த மாதிரி வேல்யூஸ் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. எக்ஸாமு காலில் போனோடனே என்ன பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் பேப்பரில். இப்போ என்ன பண்ணுறேன், வேல்யூஸ் நான் சைன் தீட்டா கொடுக்குறேன். இப்போ சைன் தீட்டா அப்படிங்கிறது 0க்குன்னு கொடுக்கும்போது 0 தான். அதே 35க்கு வந்து 1/2, 45க்கு 1/√2, 60க்கு √3/2, 90க்கு வந்து 1. இது சைன் தீட்டா. ஸோ இதை 1 ஞாபகம் வச்சுட்டாவே இருக்கிறது எல்லாமே நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து காஸ் தீட்டா வேணும் அப்படின்னா இப்போ எழுதிருக்கீங்கள சைன் தீட்டாவை அதை அப்படியே ரிவேர்ஸில் எழுதுங்க பார்ப்போம். இப்போ 1, √3/2, 1/√2, 1/2, 0. அப்போ சைன் தீட்டாவுடைய ரிவேர்ஸ் ப்ராசஸ் தான் யாருன்னா காஸ் தீட்டா. ஓகே, அடுத்து நமக்கு டேன் தீட்டா வேணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் டேன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 0. அப்போ சைன் தீட்டாவோட ஃபார்முலா வந்து காசோட என்ன பண்ணாம டிவைட் பண்ணுறோம். அப்போ இந்த சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து 0 அப்படின்னா அதோட காசோட வேல்யூ வந்து 1. அப்போ 0/1னா 0. அப்போ என்ன பண்ணிக்கிங்க 0ன்னு கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 √3/2, 1/2 √3/2 வரும். அப்போ 2 கேன்சல் ஆச்சா நமக்கு 1/√3 வரும். அந்த 1/√3 இங்கே போட்டுக்குங்க. அதே மாதிரி 1/2 1/2 வரும். 1/2 1/2 கேன்சல் ஆச்சா நமக்கு டேரெக்டாக 1 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா √3/2 1/2 இருக்கும். √3/2 இருக்கும். அப்போ 2 கேன்சல் ஆச்சா நமக்கு √3 வந்துடும். அப்போ √3ன்னு போட்டுங்க. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா 1/0 வந்துருக்கு.
ஸோ 1/0 டினாமினேட்டரில் நமக்கு 0 வந்துச்சுன்னா அதை வந்து அன்டிஃபைன் சொல்லுவாங்க. அது இன்ஃபினிட்டி சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். டினாமினேட்டர் 0 வந்தாலும் இதோட வேல்யூ இவ்வளோதான் சொல்ல முடியாது, போயிட்டே இருக்கும். அதனால் வந்து இது அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவோம். அதனால் அந்த சிம்பிள் வந்து அன்டிஃபைன் சிம்பிள் போடணும் அப்படி. ஓகேங்களா? இது tan θ நமக்கு. அதுக்கப்புறம் கொசிக் தீட்டா. கொசிக் தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா sin θ ரெசிப்ரோக்கல். கொசிக் தீட்டாவோட மீனிங் என்ன அப்படின்னா 1/sin θ ஃபார்முலா. அப்போ கொசிக் தீட்டா வேணும் அப்படின்னா கண்டுபிடிச்ச sin θ அப்படியே ரெசிப்ரோக்கலாக போடுங்க. அப்போ என்ன வரும்? இப்போ 0 இருக்குன்னு வச்சுங்களேன், 0 ரெசிப்ரோக்கல் வந்து 1/0. 1/0னா யார்? இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே இன்ஃபினிட்டி போட்டுருங்க. அதே மாதிரி 1/2 இருக்குது. 1/2 ரெசிப்ரோக்கல் வந்து 2/1. அப்போ 2/1னா 2 தான். அடுத்து 1/√, அப்படின்னா அது ரெசிப்ரோக்கல் வந்து √2/1 போடுவோம். அது √2ன்னு போட்டுக்கோங்க. √3/2 ரெசிப்ரோக்கல் வந்து 2/√3. அது அப்படியே வச்சுங்க 2/√3ன்னு. 1ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 1 தான். இது கொசிக் தீட்டா. அடுத்து சீக் தீட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ் தீட்டா ரெசிப்ரோக்கல் தான் சீக் தீட்டா. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது சீக் தீட்டா ஃபார்ம் வந்து 1/cos தீட்டா. அப்போ ரெசிப்ரோக்கலை மாற்றும்போது 1க்கு ஒரு ரெசிப்ரோக்கல் வந்து 1 தான். √3/2 ரெசிப்ரோக்கல் வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலை மாற்றி போடுங்க 2/√3. அதே மாதிரி 1/√ஆக இருந்தால் √2/1ங்கிறது √2னே போட்டுக்கலாம். அதே 1/2 இருந்தால் 2/1. 2/1னா 2 தான். அப்போ 0க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1/0 வரும். 1/0னா இன்ஃபினிட்டி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காட் தீட்டா. ஸோ காட் தீட்டாக்கு என்ன வரும் அப்படின்னா tan θ ரெசிப்ரோக்கல் தான் காட் தீட்டா. அப்போ 0 ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்கன்னா 1/0. 1/0 என்ன கிடைக்குது? இன்ஃபினிட்டிவ். அப்படியே போட்டுருங்க. அதே மாதிரி 1/√3 ரெசிப்ரோக்கல் வந்து √3/1. 1ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 1 தான். √3 ரெசிப்ரோக்கல் வந்து 1/√3. இன்ஃபினிட்டி வந்துச்சு அப்படின்னா அது 0 தான். 0 வந்து இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி 0. ஏன் அப்படின்னா 1/∞ அப்படிங்கிறது நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். அதுவே வந்து 0 இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வரும்போது 0 போயிடும். இந்த டிவைட்ஸ் ஒன்று போகும்போது மல்டிப்ளை போயிடும். அப்போ இன்ஃபினிட்டி வந்தால் 1/0 கொடுக்கும்போது இந்த ஆன்சர் தான் வருது. அப்போ இன்ஃபினிட்டி வரும்போது கண்டிப்பாக கொடுக்குறீங்க 0 கொடுத்துருங்க. ஸோ இதுதான் நமக்கு இந்த டேபிளுக்காரங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற ட்ரிக்ஸு. இதை ஃபாலோ பண்ணி எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.